ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நீங்கள் யாவரும் சுகத்தோடும், நலத்தோடும், ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாடு புஸ்தகம் மத்தேயு புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 5 வரையில் நம்ம ஒருவரையும் குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். நீங்கள் தீர்க்கிறபடியே உங்களுக்கும் தீர்க்கப்படும். உன் சகோதரனுடைய கண்ணில் துரும்பு இருக்கு, நான் எடுத்து போடட்டும்னு சொல்லாத. ஏன்னா உன் கண்ணில் உத்தரமே இருக்குது, உன் சகோதரன் கண்ணில் போய் தூசு இருக்கணும் எடுத்து போட்டோம் அப்படின்னு நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி 7வது மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 5 வரையில் ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம யாரையாவது குற்றவாளின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம யாரையும் குற்றவாளி என்று நம்ம தீர்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லாதீங்க. ஏன்னா குற்றம் ஒரு மனிதன் செய்தால் அதை விசாரிக்க ஆண்டவர் இருக்கிறார். இப்போ நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, நம்மள்ட்ட எந்த குற்றமும் இல்லை, நம்ம நீதிபதி, நம்ம எல்லா காரியங்களையும் நீதியாகவே செய்கிறோம், செம்மையாக செய்கிறோம், சரியாக செய்கிறோம், நம்ம தான் எல்லாரை விட சரியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லார் இடத்திலும் சிறு பிழைகள், பெரிய பிழைகள், தவறு இருக்கிறது. அதே ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்தில் நம்ம அறிக்கை செய்து நம்மளை சுத்திகரிக்க வேண்டும். அப்போ நம்மள்ட்ட குற்றம் இருக்கும்போது மற்றவர்களை குற்றவாளி நம்ம தீர்க்கக்கூடாது, தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அதே போல் உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன்னுடைய சகோதரன் கண்ணில் இருக்கிற தூசை நான் எடுத்து போடட்டும்னு நீ சொல்லாத. உன் கண்ணில் இருக்கிற கண்ணில் இருக்கிற தூசுன்னா ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, நம்மள்ட்ட நிறைய பிரச்சனை இருக்கும், பெரிய பிரச்சனை இருக்கும், அதை நம்ம பார்க்க மாட்டோம். பிறர்கிட்ட என்ன பிழை இருக்குது, தப்பு இருக்குது, குற்றம் இருக்குது, இதை தான் மனுஷன் பார்க்கறது. அதனால தான் அப்படிலாம் பார்க்காத. என்ன பண்ண, ஒன்றை நீ சுத்திகரிச்சிக்க, ஒன்றை நீ சரிப்படுத்திக்க, நீ சரியாயிரு, மற்றவங்கள நீ பார்க்காத. ஏன்னா உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ தான் உத்தரவாதி. அதனால் மற்றவங்கள நீ பார்த்துக்கிட்டு இருக்காத, நீ சரியாயிரு அப்படி தான் சொல்கிறாரு. அதனால் நம்ம ஒவ்வொருவரும் நம்மள்ட்ட இருக்கிற காரியங்கள் என்ன, குறைகள் என்ன, குற்றங்கள் என்ன, நம்ம சரியாக போயிட்டுருக்கோமா, சரியாக இருக்கோமா, சரியாக பேசுகிறோமா, சரியாக செயல்படுறோமா அப்படின்னு நம்மளே நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். மற்றவங்கள நம்ம பார்க்கக்கூடாது. மற்றவங்க கண்ணை பார்க்குறதோ, மற்றவங்கள பார்த்து குறை சொல்கிறதோ நம்ம பார்க்கவே கூடாது. நம்மையும் சரி பண்ணிக்கணும். அது நல்லாயிருக்கும் ஆண்டவருடைய பார்வையில். ஆமென். அல்லேலூயா.